இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 105 வசனங்கள் 1 - 11 முடிய. சங்கீதங்களின் புஸ்தகம் 105 அதிகாரம் வசனம் 1 - 11 முடிய. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களையும் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புக்குள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலயத்தில் வருவது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டியது தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். Come to the last Sunday of the year and God has been so good. ரொம்ப நல்லவராக இருந்து உண்மை உள்ளவராக இருந்து நம்மளை இதுவரைக்கும் நடத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மளை அழகாக வழிநடத்தின வர்ஷிப் டீமுக்காக நன்றி. என்னுடைய பிரசங்கத்தினுடைய எல்லா குறிப்புகள்ல அந்த பாடல் மூலமாகவே வந்துருச்சு. ஆக்சுவலி அங்க எங்க சீட்டா இருந்தது ஃபினிஷ். அதான் அது மட்டும் இல்ல, சாட்சிகள் வரும்போதும் அது நல்ல பொருத்தமாக இருந்திருக்கு. Praise God. Always give thanks. எப்பொழுதும் ஸ்தோத்திரி. Always give thanks. எப்பொழுதும் ஸ்தோத்திரி. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு அதுதான். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கப்பட வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. It's a good habit to always, when we look back, when we go through life, find those moments, அந்த நேரங்களை, அந்த நிமிடங்களை நம்ம தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு நம்ம அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது அது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருக்கிறது. I remember many years ago, ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல இந்த சபையில தான் ஊழியம் ஆரம்பிச்சல. ஸோ அந்நாட்களில் வந்து சம்பாங்ல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் பிளாக்ல வந்து நம்ம வந்து மூணு மாடி கிட்ட ஏறி நம்ம வந்து அங்க ஒரு ரூமை வாடகை எடுத்துட்டு அங்கதான் நம்ம வந்து வொர்ஷிப் பண்ணுவோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ப்ரீச்சர் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்கா இருந்து வரக்கூடிய ஒரு போதகர். ஸோ அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அங்க அவங்க வந்து அவர் பைக்ல தான் அவர் ஊழியத்துக்கு போவாராம். ஸோ பைக்ல ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க மனைவியை உட்காந்துக்குவாங்க. ஸோ அவங்க வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து கொஞ்சம் பாட் ஹோல்ஸ் இருக்கும், அதாவது சின்ன சின்ன குழி, அந்த பாதையில அந்த சாலையில சின்ன சின்ன குழி இருக்கும்போது அந்த பைக்ல போயிட்டே இருக்கும்போது குழிகளுக்கு போகும்போதுலாம் ஸ்தோத்திரம், குழிக்கு போகும்போதுலாம் ஸ்தோத்திரம், குழிக்கு போகும்போதுலாம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. கேட்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப தமாஷா இருந்துச்சு. அது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்தோத்திரம். அப்ப இன்னொரு நினைவு எனக்கு வந்தது. என்னுடைய தாயார் வந்து நான் வாகனம் ஓட்டிட்டு இருக்கும்போது அப்ப வந்து நியூலி டேக்கன், நியூ டிரைவர் லைசன்ஸ். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாலே கொஞ்சம் ஓட்டியிருக்கேன், பட் அதை விட்டுருங்களேன். பட் நியூ லைசன்ஸ் இருக்கும்போது அம்மா பின்னாடி இருக்கும்போது
அதாவது டிரைவ் பீப்புள் அரவுண்ட், ஓட்டுறவங்களுக்கு தெரியாது, பக்கத்துங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்து ஆன் த ஸ்டேரிங் வீல்ல எப்ப பிரேக் போடுறது, எப்ப வந்து எக்ஸலரேட் நம்மளுக்கு தெரியும். ஆனா பக்கத்துங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். சொல்ல தேவையில்லை, மணி பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. சில நேரத்துல நான் எங்க பிரேக் போடுவோம், அவங்க கால பிரேக் போடுவாங்க. ஏன் கொஞ்சம் சீக்கிரமா பிரேக் போடலையான்னு சொல்லிட்டு அவங்க கால மூவ் போடுவாங்க. நீ ஏன் பிரேக் போட்ட, நான் தான் பிரேக் போடுறேன். இல்ல நீங்க சீக்கிரமா போடலையே அப்படின்னு. ஸோ எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா அவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருந்து ஸ்தோத்திரம் 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 சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் வாகனம் கொஞ்சம் நம்ம வந்து கான்ஃபிடன்டா ஓட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க மேல ஆண்டவர்கிட்ட கனெக்ட் பண்றாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர், அவங்க கனெக்ட் பண்றாங்க நம்மளுடைய சேஃப்டிக்காக. அது தமாஷா இருக்கிறது. ஆனா I really thank God for these moments. They remind us to always give thanks. எப்பொழுதும் ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்துவது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கிறது. இது வந்து ஒரு புதிய விஷயம் இல்லை. நன்றி செலுத்துதல் வந்து ஒரு ஆதி காலத்துல இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அவங்களுக்கு உரிய ஒரு நல்ல ஒரு தன்மையா இருந்தது. சங்கீதங்களில பல வசனங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு சங்கீதம் இன்றைக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாகத்தை தான் நம்ம வாசித்தோம். சங்கீதம் 105 நம்ம வாசித்தோம். அது எப்படி துவங்குது பாத்தீங்களா? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். My first point today is call upon his name. Hallelujah. அவருடைய நாமத்தை நம்ம கூப்பிடணும். Call upon his name. அவருடைய நாமத்தை கூப்பிடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அவருடைய நாமத்தை குறித்து நம்ம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்கள், நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. NIV பைபிள்ல பாத்தீங்கன்னா Psalms 105 அந்த ஹெடர் பாத்தீங்கன்னா tell of all his wondrous works. அவருடைய அதிசய கிரியைகளை எல்லாம் குறித்து நீங்க பிரஸ்தாபிக்க வேண்டும். Call upon the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தரித்தவர்களாக இருக்கிறோம். We are a peculiar people. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷமான ஒரு கூட்டத்தாராக இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகள் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் என்னவென்றால் நம்முடைய தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை அழைத்தார், நம்மளை பிரித்தெடுத்தார். அதனால்தான் நம்ம அவரை கூப்பிட முடியுது. And those who call upon the Lord, அவரை கூப்பிடுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவு படாது. ஹல்லேலூயா. சகோதரி எல்லாரும் அருமையான சாட்சிகள்லாம் சொன்னாங்க. எல்லாருக்கும் சாட்சி உண்டு. சகோதரி அவங்களுடைய பல் விஷயத்தை பத்தி அவங்க சொன்னாங்க. பாருங்க, அந்த 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 வெரி என்ன சொல்றது, அந்த இக்கட்டான அந்த நேரத்துல அவங்களுடைய ஒரே பிரேயர் வந்து ஜீசஸ் காப்பாத்துங்க. இஸ் ஜஸ்ட் சம்திங் வெரி ரொம்ப ப்ரோஃபவுண்டா, ரொம்ப தியோலாஜிக்கலா, ரொம்ப பிப்ளிக்கலா, ரொம்ப யோசித்து ஜெபிக்கிற நாட்கள் இருக்கும், நேரங்கள் இருக்கிறது. ஆனா சில நேரம் வந்து அந்த சில காரியங்களுக்கு, சில சூழ்நிலைகளுக்கு வந்து ராக்கெட் பிரேயர் சொல்லுவாங்க தெரியுமா, ஷூட் அப் பிரேயர். சம்டைம்ஸ் ஊழியத்துக்கு போகும்போது நான் வந்து சிலருக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன். என்னோட ஊழியத்தில் இருக்கிறவங்க அல்லது அண்டர்ஸ்டாண்ட் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணேன். அப்படிதான் சில நேரத்தில் சர்ச் மெம்பர்ஸ்க்கு நான் சில நேரத்தில் ஒரு வார்த்தையை நம்ம ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, ஐ அம் கோயிங் ஃபார் திஸ். அப்போ அந்த ஒரு சகோதரர் சொல்லுவாரு, பாஸ்டர் யூ கோ சென்ட் a rocket prayer for you ன்னு சொல்லுவாங்க. நெகேமியா அப்படிதான் செய்தார். அந்த ஆண்டவருடைய சமூகத்துல படான்னு ஒரு ஜெபம், அப்படியே அந்த நேரத்துல calling upon the name of the Lord, அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில ஹல்லேலூயா நம்ம ஒதுக்கி வைத்து கர்த்தருடைய நாமத்தை தேடுகிற காலங்கள் உண்டு. யூதர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர் பேதுரு, யோவான் உதாரணமாக 3ஆம் மணி நேரத்துல தேவ ஆலயத்துக்கு போவாங்க. செட் டைம், கரெக்ட், செட் டைம், we set a time, we go and seek the Lord. அவங்க 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம் அப்படி சொல்லி அவங்க ஒதுக்கி வைத்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறார். நீங்களும் ஒருவேளை அந்த பழக்கத்துல இருந்திருப்பீங்க. சிலருக்கு வந்து 4 மணி காலையில் எழுந்து ஜெபிப்பது அது உங்களுடைய வழக்கம். Praise the Lord. மற்றவர்களுக்கு வந்து not an early person, it's okay, don't force yourself, don't pressure yourself, but don't miss out on it. உங்களுக்கு 4 மணி காலையில எழுந்து ஜெபிக்க முடியல இல்லையே, மத்தியானம் இருக்க, இரவு இருக்க, அது குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா மற்ற நேரங்களில குறிப்பிட்ட நேரம் வைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். லைஃப் ஃபேஸ், வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய சில கட்டங்கள் வந்து நமக்கு சில பொறுப்பு இருக்கும்போது அந்த நேரம் நமக்கு வந்து வராது, சரியா வராது. ஓகே, சோ சில நேரம் நம்ம ஒதுக்கி வைத்து பக்குவப்படுத்தி நம்ம கர்த்தருடைய நாமத்தை
நம்ம கூப்பிடுகிறோம், பிரஸ்தாபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மற்ற நேரங்களிலே நம்ம அந்த நேரத்தில் நொடி பொழுதிலே கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது கூட கர்த்தர் அதையும் கேட்கிறார். கால் அப்பான் ஹிஸ் நேம், அவருடைய நாமத்தை நம்ம கூப்பிட வேண்டும், பிரஸ்தாபிக்க வேண்டும். அதாவது அவருடைய நாமம் நம்முடைய நாவிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். sometimes we என்ன சொல்லணும், sometimes many times and all the time நம்ம சபைக்கு வந்து நம்ம ஆண்டவரை கூப்பிடுகிறோம், அவர் இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். இன்னொரு காரியம் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மற்ற the name of Jesus, மற்ற அதாவது அந்த வார்த்தையை நீங்க அவருடைய நாம இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. and I used to do that a lot. இப்போது கூட நான் செய்வேன். பிரசங்கத்தை சில நேரத்துல சபைக்கு போய் என் பிரசங்கம் கேட்கிற நேரத்திலும் கூட கர்த்தர் என்னுடைய உள்ளத்துல பேசுகிறாரா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, this is what that I wanted, Lord, thank you Lord Jesus. Even the small little thank yous, hallelujah, அந்த சின்ன ஸ்தோத்திரம் போடுறோம்ல, மற்றவர்களுக்கு வந்து சிலருக்கு வந்து வெளியே வந்து ஆண்டவரை பிரஸ்தாபிக்க முடியுது. வெரி போல்ட், யூ கமிங் அப் ஃப்ரண்ட், வாவ், வந்து நல்ல பெரிய பெரிய சாட்சியெல்லாம் சொல்ல முடியுது, ப்ராமினன்ட்டா நிக்க முடியுது. ஆனா நாட் நெசசரி that all of us need to be prominent before God. hallelujah. தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து அவருக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி வைத்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவரை கண்டு கொள்வார்கள். hallelujah. கர்த்தர் அண்டையில நெருங்குகிறவர்கள் அவரும் அவர் அண்டையில நம்ம மத்தியில நெருங்குவார். Draw near to God and he will draw near to you. தேவனிடத்துல சேருங்கள், யாக்கோபு 4:8 பார்க்கிறோம்ல, தேவனிடத்துல சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்துல சேருவார். Call upon the name of the Lord. hallelujah. எல்லாருக்கும் அது பொருந்தியதா இருக்கிறது. சிறு பிள்ளைகளும் அங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்துடைய பயணத்துல you are just beginning. What a beginning, fantastic. புது வருஷத்துக்குள்ள நம்ம போகிறோம், இந்த ஆண்டு முடிய போது. வாட் a beginning. ஒருவேளை நீங்க பல வருஷ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பல வருஷ ஆண்டவர் அறிந்தவர்களாக இருந்தாலும், எந்த வாழ்க்கையின் கட்டத்துல வயதுல நீங்க இருந்தாலும் கூட எல்லோருக்கும் இயேசு அவசியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். நீங்களும் சாட்சிகளாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம், when the Holy Spirit comes on you, you will receive power and be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் நமக்கு அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சாட்சியாக இருக்க, ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க தான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். hallelujah. Never be silent. God doesn't deserve our silence. ஆண்டவர் நம்முடைய மறுஉத்தரவை நாடி தேடிக்கொண்டு இருக்கிறார். அதுக்காகவே தான் அவர் வந்தார் என்று நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே நீங்களும் நானும் ஹல்லேலூயா ஜெபிக்கிறவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை பேசுகிறவர்களாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். What a blessing. நம்முடைய சபையில போன வருஷத்துல இருந்து குறிப்பாக இந்த சம்பாங் ஏரியா நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ரைட், திஸ் இஸ் த கிராஸ். நம்ம இந்த கிராஸ்க்கு நேராக இங்க சபை உள்ளுக்கு இந்த கிராஸ் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் அங்க ஒரு கிராஸ் இருக்குல்ல, மேல when you go out you can see, right? and then முன்னுக்கு அந்த மெயின் பில்டிங்ல அங்க ஒரு கிராஸ் இருக்கு. இந்த கிராஸ்லாம் ஃபேஸ் பண்ற சில பிளாக்ஸ் இருக்கு. 701 to 706 all facing the cross. இப்ப கர்த்தர் நமக்கு சபையாக கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஊழிய ஒரு தரிசனம் என்ன, அந்த 6 பிளாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்திய ஜனங்களை சந்திக்க, அவர்களோடு நட்பு கொள்ள, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யறோம், பிரஸ்தாபிக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தைரியம் அப்படியே ஆண்டவர் பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆரம்பத்துல இருந்து நமக்கு வந்த வாலண்டியர்ஸ் வந்து ஆண்டவர் அப்படியே என்ன கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு தெரியுமா? And some of you all are very new. You just came on board. You think, Pastor, I want to come. I say, come. Just come along. Just come along. I really applaud you, church. Applaud you for stepping out in faith. ஏன்னா அந்த பயத்தை நம்ம வந்து மீறி, கர்த்தர் அந்த பயத்திலிருந்து நம்மள மீறி அவருடைய நாமத்தை பயப்படாம பிரஸ்தாபிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். We give thanks and we offer this thanks to the community. அதனால நம்ம வந்து பொறுமையோடு அதாவது அந்த சுவிசேஷ விதையை, அன்பை நம்ம வந்து விதைக்கிறோம். We are not sharing the gospel as per se, ஆனா we are the gospel. Hallelujah. நம்ம அங்க போறதே நடமாடு நிருபங்கள். ஆமென். நடமாடு நிருபங்கள். இந்த நிருபங்கள் நடக்காம இருந்திருக்கூடாது, நடமாடிக்கொண்டே இருக்கணும். நடமாடுகிற கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கணும். அதனால்தான் உப்பாக ஒளியாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். நமக்குன்னு ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
கர்த்தரை கூப்பிடுகிற, தேடுகிற, அவர்களுடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற ஒரு ஜனமாக நம்ம இருக்கிறோம். அவரை பிரஸ்தாபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்ன ஆலயத்தை நிரப்போம், நம்முடைய உள்ளத்தை நிரப்போம். ஏமேன்னு சொல்லுவோமா? இதுல எவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 105வது சங்கீதத்தை நீங்க பார்க்கும்போது, அவர்கள் அடிமையில் இருந்தார்கள். அடிமையிலிருந்து வெளிவரப்பட கர்த்தர் கிரியை செய்தார், கர்த்தர் பிரயாசப்பட்டார். அந்த விடுதலையை பெற்று கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொடர்ந்து துதித்து பிரஸ்தாபிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சிறை இருப்புக்கு காரணம் உண்டு, நம்முடைய கட்டுகளுக்கு காரணம் உண்டு. அப்படி என்னவென்றால், அந்த கட்டுகளை மத்தியில நம்ம கர்த்தரை தேடுகிற ஒரு ஜனமாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. முழு சுதந்திரம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம ஆண்டவரே தேவையில்லை, அவரை கூட அவசியம் இல்லைல்ல. அதனாலதான் சில நேரத்துல கர்த்தர் சில சம்பவங்களை, சில சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில அனுமதி கொடுப்பார். எல்லாவும் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார், தப்பிச்சல வழியும் காண்பிப்பார். அப்ப அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் மூமெண்ட் God gives us so that we can call upon him. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில இந்த காரியம் இருக்கு, 10 விஷயங்கள் இல்ல, இப்போதான் ஒரு 2 விஷயம் இப்போதான் அங்க இருக்கதான் செய்யும். பவுலுக்கு என்ன இருந்துச்சு? முள்ளு இருந்துச்சு. அந்த முள்ளு என்ன வேதம் ஆராய்ந்து பார்த்தா அது முழுமையாக சொல்ல முடியல. அவருக்கு ஒருவேளை சரீர குறைவாக இருக்கலாம், மேபி பிசிக்கல் ஷார்ட் கமிங். பட் தென் ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த முள்ளு அங்கதான் இருக்க போகுது. நம்ம வாழ்க்கையில சில முள் இருக்கிறது அவசியம், தேவைதான், இருக்கிறது நல்லது. அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தரை தேடி கொண்டே இருப்போம். எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அவர் தேவையில்லைல்ல. அதனால்தான் கர்த்தரை தேடுகிற, call upon the name of the Lord. அது நம்முடைய உரிமை. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அவங்களுக்கு அதுதான் உரிமை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவரை கூப்பிடும் போது அவர் நம்ம மத்தியில வருவார், அப்படியே பக்கத்துல வந்துருவார். யெகோவா ஈரே நம்ம பாடணும், யெகோவா என்று நம்ம பாடுகிறோம். ஆண்டவர் கூடவே வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய கஷ்ட நஷ்டங்களில நம்மோடு இந்த நல்ல மேய்ப்பனாயிருந்து நம்மளை தூக்கி சுமந்து கரை சேர்ப்பாரு. ஹல்லேலூயா. கரை சேர்த்துருவாரு. அவர் தான் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பொறுப்பே we are a people who call upon the name of the Lord daily. நம்ம கொஞ்சம் வித்தியாசமான வேற மாதிரி கூட்டமாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் உண்டு, அந்த தேவனை தான் நம்ம நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Never stop calling upon the name of the Lord. இந்த ஜனங்கள் அப்படிதான் செய்தார்கள். கர்த்தருடைய அதிசயங்களை குறித்து குறைவுகள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்தது, எதிரிகள் இருந்தாங்களா? நிறைய இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தரை அவர்கள் கூப்பிடுகிறல, பிரஸ்தாபிக்கிறல, அவரை ஸ்தோத்திரிக்கிறல, நன்றி செலுத்துற அவங்க விட்டு விடவே இல்லை. Don't wait until your enemies are lesser in your life. Don't wait until you get blessings in life. Anyway, praise him. Anyway, give him thanks. Hallelujah. சொல்லுமா? Hallelujah. காலை எழுந்த உடனே அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், நிறைய இமெயில நீங்க போய் ரெஸ்பாண்ட் பண்ணணும். சில முகங்களை நீங்க வேலை இடத்துல போய் பார்க்கணும். ஐயோ, இந்த பாஸ்டரையே போய் பார்க்கணுமே ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு மேலாக நம்முடைய கர்த்தரை முதலாவது நம்ம பார்த்துட்டோம்னா அதுதான் போதும். அவர் தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறதும் முடிக்கிறதுமா இருக்கிறார். author and perfecter of our faith. யாரை நீங்க கால் பண்ணாம இருந்தாலும் கர்த்தரை கால் பண்ணாம விட்டுறாதீங்க. எரேமியா 33:3 நம்ம பார்க்கிறோம், call on the name of the Lord. Hallelujah. Praise the Lord. அவருடைய நாமத்தை நம்ம கூப்பிடும்போது அதிசயங்களை கர்த்தர் செய்வார். Give him the first call. Give him the first. உங்களுடைய presence அவருக்கு கொடுப்போமா? இந்த ஆண்டு முடிய போது, புதிய ஆண்டுக்குள்ள போறோம்ல, சில விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இட் இஸ் நாட் சம்திங் இன்னும் லீகலிஸ்டிக்கா நான் சொல்ல, அதாவது இப்படி செஞ்சுதான் ஆகணும் அப்படி இல்லை. Why not give him that moments? அந்த ஒரு செகண்ட், ஒரு நிமிடம், ஒரு நொடி பொழுது அவருக்கு நம்ம கொடுத்தோம். really some days ஒரு very busy schedule. What do you do when you have a busy schedule? இருக்குதானே? I mean, not everybody are free. Everybody is busy. உழைக்கிறீங்க, குடும்பத்துக்காக நீங்க பிரயாசப்படுறீங்க, ஃபேமிலியை பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும். சில இந்த வீட்டுல இருந்து சில முக்கியமான பொறுப்புலாம் உங்களுக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. Lord, you have given me 24 hours, Lord. Within that 24 hours, அந்த ஒரு நாள்ல I can't even give you 1 minute of my time, oh Lord. நினைச்சு பாருங்க.
நினைச்சு பாருங்க. ஆர்மியில சொல்லுவாங்க 2359 சொல்லுவாங்க. 2359னா அந்த நேரத்துக்குள்ள you have to book in. அப்ப சில வருஷத்துக்கு முன்பதாக சபைக்கு வந்து நான் வந்து ஒரு சவால் வச்சேன். read the Bible in a year, every day சில portions of scripture. அப்ப எனக்கும் இன்னொரு சகோதரர் எப்போதும் எனக்கு நான் அவருக்கு ரிமைண்ட் பண்ணேன், அவரு எனக்கு ரிமைண்ட் பண்ணேன். நான் just put it a WhatsApp message 2359. அப்படின்னா before the day ends, aren't you able, can we consider reading the scripture, spending time with God within the 24 hours? அப்படின்னா book in before. அதாவது உங்களுடைய why can't we do it? ஏன் முடியாது? 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் இருந்துச்சு. உங்களுக்கும் சில விஷயங்களில நீங்க வந்து சில you can make adjust your time accordingly to call upon the name of the Lord. நான் சொல்றேன், மீன் போகாது. பெற்றோர்களா இங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. தாத்தா பாட்டி பொறுப்புல சில பேர் நீங்க இருக்கிறீங்க. Don't give up praying for your family. Call upon the name of the Lord on behalf of your family. பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க, யூத்ஸ் இருக்கிறீங்க, உங்க பெற்றோர்களுக்காக நீங்க ஜெபிக்க நீங்க விட்டுறாதீங்க. Yes, every one of us must call upon the name of the Lord. Hallelujah. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் கிறிஸ்மஸ்ல நம்ம தியானித்தோம். Give in the name Jesus. It's a powerful name. நான் சொன்னல சில நேரத்துல ஷெட்யூல்ல உங்களுக்கு வந்து செட் பண்ண முடியாம இருந்தாலும் உங்களுடைய பஸ் ரைட், உங்களுடைய டிராவல்ஸ் டைம்ல find the moment that you can just speak out to God. Say, Lord, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு முன்பதாகவே இருக்கிறது, ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. செவரல் டைம்ஸ் வந்து எனக்கு நேரம் ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், வாகனத்தில் போகும்போது பட்டுன்னு ஒரு பிரேயர் எடுத்துருவேன். ஏன் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து சூப்பர் பாஸ்டர் நினைச்சிட்டீங்க. ஐயோ, என் மனைவி தான் தெரியும் எவ்வளோ விஷயத்த வந்து நம்ம சுமந்துட்டு அப்படி போய் அதாவது ஒரு வசனத்தை நான் வந்து கிவ் பர்த் பண்ணோம். I need to give birth to the word. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு நான் இருக்கிற ஜெபம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் கூலா இருக்கிறாரு, இருக்கும் உள்ளுக்கு இருக்கு, earthquake tumblings and rumblings உள்ளுக்கு இருக்கு. What do I do as a pastor? Do you know I call upon the Lord? Even from there to here, but coming up here say, Lord, please help me. நான் ஜோக் பண்ணல, உண்மையா சொல்றேன். கிருபை தாழ்ந்துகள் இருந்தா மட்டும் போதாது, பத்தாது, அது மாம்சத்தினுடைய கிரியை. ஆண்டவரே நீங்க தான் கிரியை செய்யணும், நீங்க தான் என் குடும்பத்தை நடத்தணும், என் வேலையை நீங்க தான் அப்பா என் மூலமாக என் வேலையை நான் செய்து நிறைவு. That is what is calling upon the name of the Lord. You're handing it over to God. அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். சொல்லும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வாரு. அல்லேலூயா சொல்லி இருக்கணுமே, என்ன பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். And I'm so happy all about us are here in church. Praise God. இதை நம்ம வந்து கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருக்கும் நம்ம எடுத்து சொல்லுவோமாக. இரண்டாவது காரியம், முதலாவது call upon his name, இரண்டாவது sing his name, sing to his name. சங்கீதம் 105:2 பார்க்கிறோம்ல, அவரை பாடி, praise the Lord, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். Sing to him, sing praises to him, tell of all his wondrous works. Praise the Lord. Hallelujah. அவரை பாடி, praise the Lord, அவரை பாடி இயேசுனுடைய நாமத்தை சொல்லி நல்லா பாடுறீங்க. சர்ச், ஹalleluya. நீங்க தான் கோயர், நம்ம எல்லாரும் கோயர் மெம்பர்ஸ், தெரியுமா உங்களுக்கு? We all singers unto the Lord. சிலருக்கு வந்து கீச்சு குரல் இருக்கும், சிலருக்கு வந்து கீயோடு பாட முடியாது. ஓகே, அதுக்கு தான் நம்ம வர்ஷிப் டீம்னு நம்ம டீம் இருக்கு, செலக்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டா நம்ம செய்யறோம். பட் இட்ஸ் நாட் us. அப்ப நம்ம இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன பாடணும்? என்னங்க the choir is a congregation. நம்ம எல்லாரும் கர்த்தரை பாடுகிறவர்களாக அவரை பாடி எல்லாம் நல்லா அவரை துதித்து நல்லா பாடணும். அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். Hallelujah. Each one of us have a melody in our hearts. ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இருதயத்துல ஒரு ராகம் இருக்குது தெரியுமா? ஒரு சாங் டு தி லார்ட். டோன் அடக்கி வைக்க வேணாம், அப்படியே வெளியே வரட்டும். சமைக்கிறீங்களா, போடுறீங்களா மசாலாவை போடுங்க, எந்த மசாலா போடுறீங்க நான் பார்த்து போடுங்க, கண்ட மாதிரி போடுறாங்க, சரிவா? ஓகே, அதுக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. எத்தனை பேர் இங்க குக் இருக்கீங்க, செஃப்லாம் இருக்கீங்களா? நல்லா சமைக்கிறவங்களா நம்ம சபையில இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும்.
சில சிரிக்கிறீங்க அப்படி. பாஸ்தரம் வந்து சந்திச்சிருக்க, நல்லா சாப்பிட்டுருக்க, என்ன சமையல் பண்றீங்க, பூந்து பூந்து ஆடுறீங்களா? அந்த கிச்சன்ல நீங்க பண்ணும் போது ஒரு பாட்டை போட்டு, என்ன பாட்டை, ஒரு யூடியூப் பாட்டை போட்டு அப்படியே அந்த பிளாக்கே கலக்கிருங்க. அந்த சமையலுடைய வாசனை வர்றதை விட உங்களுடைய பாடல்களுடைய எரிச்சல் எல்லாரையும் போய் தொடுத்தோம். எஸ், என் தேவன் இவ்வளவு செஞ்சு இருக்கிறாரு, நான் ஏன் அடக்கி வைக்கிறேன்? சிங் பிரைசஸ் டு தி லார்ட். பாடுங்க. பாடுகள் இருக்கிறதா பரவாயில்ல, பாடுகள் மத்தியில ஒரு பாடல் எடுத்து விடுங்க பாருங்களேன். அல்லேலூயா. அதுதான் ஒன்னும் பேஸ். அது வேற லெவல் துதி. அதாவது மலை மேல நல்ல உச்சியில நல்லா அந்த அந்த மிஸ்ட், அந்த டியூ, அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்ல ஆண்டவர் துதித்து பாடுவது ரொம்ப ஷோக்கா இருக்கும்ல. எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா கையை தட்டலாம், நல்லா கொஞ்சம் ஸ்விங் பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் அப்படியே லேசா ஒரு மூவ்மெண்ட். திடீர்னு பள்ளத்தாக்குக்கு வந்தாலும் என்ன செய்ய போறீங்க? உச்சியில இருந்து ஆண்டவரே everything going on fine, I praise you Lord. But what about a valley praise? பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய துதியை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அதனால தான் பைபிள்ல இருந்து சங்கீதங்களும் இருக்கிறது. இன்னொரு புத்தகம் இருக்கு, மறந்துடாதீங்க, புலம்பல். புலம்பல் சொல்லுங்களேன், புலம்பல் சொல்லுங்களேன். English is quite long. Lamentations. Oh, it's so long. You're lamenting about your life. புலம்பல மறந்துற. இன்ஃபேக்ட் சங்கீத புஸ்தகத்துல சாங் ஆஃப் எசென்ஸ் சொல்லப்படுகிறது. அதாவது அந்த பாடல் வந்து கர்த்தருக்கு ஏறெடுக்கப்படுகிறது. But there are also songs of lament. Both are important. You can tell me your life is full of victory 24 hours a day. No. தோல்வி நாட்கள் நம்ம சந்திக்கணும். அந்த நாட்கள் என்னதான் விஷயம்? என் கூடவே இரும். புலம்பல். ஓ இயேசுவே. அப்படியே வரட்டும், பாடல் வரட்டும். கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார், பாடுங்க, பாடு. அழுதுகிட்டே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க எல்லாரும். In my darkest moments I will hold on to you. I will sing praises to you. Hallelujah. மௌனமாவே இருந்துடக்கூடாது. மௌனமா இருந்தா இந்த கல்லு கூட பேசும்னு சொல்லியாச்சு, கர்த்தர் சொல்லிட்டாரு. எஸ், நம்ம எல்லாருக்குள்ளே கர்த்தர் ஒரு கீதத்தை வச்சிருக்கார், ஒரு ராகத்தை வச்சிருக்கிறார். And singing is very powerful, right? எரிகோ மதியில் எப்படி எரிகோ மதியில் அந்த சுற்றி வந்தாங்களே, loud trumpet blast and a sound of praise இருந்துச்சுல, மதியில் என்ன ஆயிடுச்சு? சரியா போச்சு, சமபூமி தான். நல்ல பக்கத்துல ஒரு மினரல் பாட்டில் வச்சுக்கிட்டே நல்ல கத்து ஸ்தோத்திரிங்க. இடம் இல்லையா? ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் இருக்கு, ஒரே கத்து, Lord praise the Lord. Sorry, I'm a freak for Jesus. நல்லா எடுத்து விடுங்க கர்த்தருக்காக. அப்படியே all choir members, all singing praise to the Lord. அப்ப நீங்க கர்த்தரை துதிக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க என்ன செய்வாங்க? சில நேரத்துல கொஞ்சம் தயக்கமா இருக்கும், அவங்க என்ன நினைச்சிருவாங்க? I grew up in Christ Church, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. சோ நான் ஒரு பக்கம் இந்த பக்கத்துல உட்காந்துருப்பேன். அம்மா எனக்கு தெரியும், அம்மா எங்க உட்காந்துருக்கோன்னு தெரியும். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க அந்த நினைக்கிறீங்கன்னு தெரியல. அம்மா எங்க உட்காந்துருக்காங்க, பாஸ்டர் எங்க உட்காந்துருக்காங்க, லீடர் எங்க உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சிடும். கண்ணு தலை எப்படி இருக்கா, கண்ணு இப்படி மூவ் பண்ணும். நீங்களாம் வெரி குட், இந்தியன்ஸ் வெரி குட் at it. லேசா அப்படியே லைட்டா. So I know if I sit here on my right, over this side my mom will be sitting. ஆரம்பத்துல விசுவாசம் as a youth I'm growing up, right? So அந்த எண்ணம் என்னன்னா, ஐயோ அங்க இருந்து பாக்குறாங்களோ இனியே நான் இப்படி பாடுறேன். அப்கோர்ஸ் அவங்க பார்த்து அவங்களுக்கு ஹாப்பிலா, மகன் அந்த பாடுறது, கையை தூக்குறானா, அதெல்லாம் அவங்க பேரண்ட் will be so happy. ஆனா ஒரு சிந்தனை, இவங்க பாத்துறவங்க அவங்க பாத்துறவங்க. ஆரம்ப நாட்கள்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டேன். கை தட்டி பாடுங்க பாட்டு வரவங்க, கை தட்டி பாடி, நான் இப்படிதான் கை கட்டி பாடி, அந்த மாதிரி கை கட்டி, கை தட்டி. I'm not saying that if you don't clap your hands you're not praising God, but என்னை பத்தி நான் சொல்றேன், it's too stiff before God and very scared. மற்றவங்க பாத்துருவாங்களே, என்னுடைய ஆவிக்குரிய நிலையை பார்த்துட்டு டிஃபரெண்டா இது பண்ணிடுவாங்க. எனக்கு not அவங்கள blame பண்ண, it's me struggling to bring it out, let it out to God. ஆனா போக போக அப்படியே கை அப்படியே லெங்குதான். அல்லேலூயா. இப்பெல்லாம் பாத்துருக்கீங்க, பைத்தியக்காரன் மாதிரி கை தூக்கிட்டு இருப்பேன், என்னாவது செஞ்சுட்டு இருப்பேன். பைத்தியக்காரனா இருக்கிறது நல்லதுதான், இயேசுக்காக இருப்போம். I don't be shy, I'll just lift up my hand and say thank you Jesus. அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்த உடனே பாடல் வரும்.
யார் வந்து வர்ஷிப் லீட் பண்றாங்களோ இல்லையோ, யார் பேக்கப் பண்றாங்களோ, எந்த பாஸ்டர் இருக்கிறாங்களோ, எந்த சர்ச் மெம்பர் இருக்கிறாங்களோ, அது இல்ல. I'm here, Lord. I'm willing and ready to sing your praises. உங்களுடைய துதிகள், ஹalleluya. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி சில நேரத்துல மட்டும் என் நாவில இருக்குமா? நினைச்ச நேரம் மட்டும் இல்ல. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும், ஹalleluya. எப்பொழுதும் அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. Lord, praise you, Lord. I sing your praises. செஞ்சு பார்ப்போமா? ஹalleluya. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பக்குவப்படுத்துவார். எப்பொழுதும் ஸ்தோத்திரி. Always give thanks. These are the little things. இந்த சின்ன 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 விஷயங்கள் வந்து very very important. இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம் எனக்கு வந்து அவங்கள போல பாட முடியலையே. அது வந்து ஒரு ட்ராப்பை நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க. நீங்க அவங்கள போல பாடுறதுக்கு ஆண்டவர் அவங்கள அவங்ககிட்ட அதை கேட்கல. நீனாகவே என் இடத்துல வா. ஏமேன்னு சொல்லுவோமா? அவங்க பாடுறது ஆசை இருக்கலாம். எனக்கும் விருப்பப்பட்ட ஃபேவரட் சிங்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க தனியா என்கிறது பேசி இப்ப நான் சொல்லணும் செய். உங்களுக்கும் உங்களோட விருப்பப்பட்ட சிங்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. Secular, religious or whatever, but you will have your life. But don't put down yourself just because you are not like somebody else. இல்ல, நீங்க கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, ஹalleluya. நம்ம கர்த்தரால அவர் உங்களை தொட்டார்னா உங்களுடைய நாவை நீங்க கட்டி வைக்கவே முடியாது. பாட ஆரம்பிச்சு நம்ம சபையில எல்லாரும் பாடணும். சின்ன பிள்ளைங்க நல்லா பாடணும். Don't let someone tell you that your singing is awful. Yes, சில பொறுப்புல இருந்து நம்ம பாடும்போது சில குவாலிட்டிஸ் நமக்கு வேணும். இஸ் இம்பார்ட்டன்ட். பட் தென் யூ ஆர் ஆல் குவாலிஃபைட் பை காட். ஹalleluya. நமக்குள்ள கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம கொண்டு வரணும். அவரே பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்க. Sing to him, sing praises to him, tell of all his wondrous works. ஹalleluya. ஆண்டவரே நான் அமைதலாக இருக்க மாட்டேன். ஹalleluya. அமைதலாக இருக்க மாட்டேன். எனக்காக யாராவது ஒருவர் வாசிக்கிறீங்களா? இந்த குறிப்பில் நான் போடல. சங்கீதம் 105 வசனம் 3-4 வாசிங்களேன். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹalleluya. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஹalleluya. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ். Rejoice. Praise God. The world cannot give. உங்க வேலை சில நேரத்தை தான் கொடுக்கும். சில இன்பங்கள் வந்து சில நேரம் தான். ஆனா கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் மகிழ்ந்து இருக்கும். Rejoice. Let the hearts of those who seek the Lord rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிற பவுல் சொன்னார்ல. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Praise the Lord. Seek the Lord and his strength. Seek his presence continually. தொடர்ச்சியாக. Hallelujah. Sunday service வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி தான். It's not your life. இது வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி தான். இது வந்து அதனால தான் ஓய்வு நாளை கடைபிடிப்பது எவ்வளவு முக்கியமா இருக்குது. எல்லாம் பொறுப்பு இருக்கு. பொறுப்பெல்லாம் செய்யணும். வேலை இருக்கு, உத்தியோகம் இருக்கு, career இருக்கு. Yes, important. Don't neglect that. But don't neglect the Sabbath as well. சேபத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறது அவசியம். அந்த நாள் வந்து அந்த வாரத்து கத்திருக்கு நம்ம துவங்கும் போது இது வந்து ஒரு ஸ்பா. அப்ப இது முடிஞ்ச பிறகு லைட்லாம் இங்க நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆனா நீங்க உங்களுடைய இருதயத்துல கத்தரை தொழுது கொண்டே இருப்பீங்க. ஹalleluya. ஹalleluya சொல்லுமா? ரைட். சோ சண்டே நம்ம எடுக்கிற துதி ஸ்தோத்திரம் மண்டே விட்டுறாருங்க. பிரசங்க பண்றவர் சொன்னார்னா on Sunday is all glory but on Monday is another story. Sunday is Lord, hallelujah, praise the Lord. But don't stop your hallelujah, praise the Lord when you go back home. உங்க வேலை இடத்துல bring it along with you. நீங்க தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை ஏந்தி செல்றீங்க. வாசனையாக கிறிஸ்துவின் வாசனைகளாக நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? எல்லா வாசனைக்கு மேலான வாசனை கிறிஸ்துவின் வாசனை. aroma of Christ. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப நம்ம கர்த்தரால் தொடப்பட்டவர்களாக, அவரை தேடுகிற பிள்ளைகளாக, அவரை நாமத்தை நம்ம புகழ்ந்து பாடுற பிள்ளைகளாக நம்ம தொடர்ச்சியாக அந்த வாரத்துல போகும்போது இனோவா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். கண்டிப்பா இருப்போம். இட்ஸ் a good. அது contagious. அது பிறருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்க உங்க வேலை எடுத்து போகும்போது நியூ ஜாய், ஒரு ரிஜாய்சிங்கோடு போவீங்க.
ஏன்னா கர்த்தரோடு போறீங்களே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ரொம்ப அமைதியா இருக்கீங்க. சரியா? அவருடைய நாமத்தை நம்ம கூப்பிடணும். call upon his name, sing to his name. கடைசியாக அவருடைய நாமத்தை நாம் நினைவு கூர்வோமாக. remember his name. சங்கீதம் 105:4 நம்ம பார்க்கிறோம். சாரி, 105:4 வாசித்தீங்களே. ரிமெம்பர் ஹிஸ் நேம். 6ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். தமிழ்ல நினைவு கூறுங்கள். Remember the wondrous works that he has done, his miracles and his judgments he uttered. Remember, நினைவு கூறுங்கள். Do you know you and I are very forgetful people? அது மட்டும் இல்ல, வயசு ஏற திருப்பி நம்ம அந்த மெமரிஸ்லாம் கொஞ்சம் ஓடுது. அதனால நான் வயசானவன் நான் சொல்லல, வயசான வாலிபன் இல்ல. இங்க நான் எதை வச்சேன், இங்க இருக்கேன், இன்னும் சம்டைம்ஸ் யூ கோ த்ரூ தட் மோட். இன்னைக்கு என்ன நாள், எத்தனை பேருக்கு அந்த ஒரு மோமெண்ட் உங்களுக்கு இருக்கா? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். எல்லாம் குறிப்பாக என்ன பத்தி பேசுறேன், ஆனா எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் மண்டே வந்துருச்சுன்னா இன்னைக்கு என்ன நாள் நம்ம யோசிப்போம். ஏன்னா அந்த நாள் எல்லாம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் சத்துடேஸ் எல்லாம் நிறைய ஆயத்தப்பட்டு சண்டே எல்லாம் அப்படியே டயர்டா எல்லாம் கொடுத்துட்டு மண்டே தூங்கிட்டு எந்திரிக்கிறோமா, இன்னைக்கு என்ன நாள். சில நேரத்தில் அவங்களும் என்கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு என்ன நாள் கேட்பாங்க. Do you have that moments? Sometimes you're so tight, you're heavy, so many things. Where am I? Then we forget. கொஞ்ச நேரம் எடுத்து, இன்னைக்கு இந்த நாள் we forget. And sometimes நம்ம ஆண்டவர் கூட நம்ம மறந்துடுறோம். அவர் செய்த நன்மைகள், அவர் எப்படி படுகுழியில இருந்து நம்மளை தூக்கி எடுத்தார், நம்ம கஷ்டத்துல இருந்து நம்மளை அப்படியே சுமந்தாரு, அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். We are easily forgetful people. அதனால தான் ஆண்டவர் இப்போது நினைவு கூற வேண்டியதா. He always had to remind his people. Hear, O Israel, the Lord your God is one God. Shema and யூதர்களுக்கு. Hear, O Israel, கேளுங்கள். செவி சாயுங்கள், மறவாமல். It's good, lah. It's good to get nagging from God. The Bible is full of nagging, good nagging. வாசிக்கும் போது அதுதான் சொல்ல, it doesn't change. வார்த்தை மாறாது, கர்த்தர் மாற மாட்டார், அதை தான் சொல்ல போறாரு. அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள், மூப்பர்கள், கர்த்தருக்குள் இருக்கிறவங்க, அவங்க சொல்றது சில நேரத்தில் மோனோட்டோமஸா இருக்கும். ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா அதை தான் அவர் சொல்றாரு. அவர் சொன்னதுதான் நான் சொல்ல முடியும். அவர் சொல்லாத நான் சொன்னதும் தவறு. அவர் சொன்னதை நான் வெளிப்படையாக சொல்லாம இருந்ததும் தவறு. அதனால்தான் it's good that he reminds us. And when God reminds us, he reminds us the same thing that he always tell the people. ஆபிரகாமுக்கு சொன்னது, ஈசாக்குக்கு சொன்னது, யாக்கோபுக்கு சொன்னது, இன்றைக்கும் நமக்கும் அவர் சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார். Remember his name. Remember. அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மறதியே இல்லை. அவருக்கு மறதியின் பிரச்சனை அவருக்கு இல்லை. அவர் எப்பொழுதும் நினைவு கூறுவார். நினைவு கூறும் தெய்வம். நம்முடைய பேரை அவர் நல்லா அறிந்திருக்கு, நம்முடைய பாதையை நாம் புரிந்திருக்கு, எங்க இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கோம் அவர் நல்லா தெரியும் அவருக்கு. அதனால்தான் we need to remember his name. Remember him. Hallelujah. அவரை நினைவு கூற ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள். அவரை நினைவு கூறும்போது நம்ம நல்ல ஸ்பேஸ்ல இருக்கோம். When we remember someone, we put that person important in our life. நேற்று தினம் கூட ஒரு வாழ்த்து ஒரு பிரதருக்கு நான் அனுப்பி விட்டேன். forgot to send. சில நேரத்தில் some people we may miss out. just family இதை போட்டு நான் அனுப்பினேன். you remembered சொல்லி அனுப்பி விட்டேன். ஒரு ஒன்றும் ரிப்ளை போட்டேன். ஆனா பரவாயில்ல, I just remembered you. கர்த்தரை நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். அவர் மாறாதவர். தலைமுறை அவருடைய உண்மைத்துவம் மாறாது. அவர் மறவாமல் நம்ம வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ரிமெம்பர் him. ஹல்லேலூயா. நினைவு கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய தீர்மானங்களிலே அவரை நினைவு கூறுங்க. give him space that he can come in. நம்முடைய இருதய கதவை நம்ம கொஞ்சம் திறந்தாலே போதும், அப்படியே உட்பிரவேசிப்பார்.
ஹalleluya. அநாதி கதவுகளை திறவுங்கள். Oh, you ancient doors, open up that the King of glory, மகிமையின் தேவன் பிரவேசிக்க நினைவு கொண்டு அந்த கதவை திறங்க. ஒருவேளை நம்முடைய இருதயத்தின் கதவு முழுமையாக திறக்கப்படாத நிலைமை இருந்தால் ஓப்பன் லிட்டில் பிட், திறந்து கொடுங்க, இன்னும் திறந்து கொடுங்க, இன்னும் திறந்து கொடுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும்போது அவரை நினைவு கூர்ந்திருக்க. ஹalleluya. இது வரைக்கும் அவரை நம்மளை நடத்தினார், அவரை மறக்காம அவரை அப்படியே இன்க்ளூட் பண்ணுங்க. இன்க்ளூட் God in your decision makings. Important decisions இருந்தாலும் not so important decisions இருந்தாலும் you remember him. ஏன்னா அவர் கொடுக்கிற ஆலோசனை தான் மேலான ஆலோசனையாக இருக்கிறது. நினைவு கூறுங்க, அவருடைய நாமத்தை நினைவு கூறுங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம். ஹalleluya. கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் இருக்கிற மகிமையின் தேவன். சங்கீதம் 105:7 முடிக்கிற கொஞ்ச நேரத்துல 7-11 Psalms 105:7-11 அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஹalleluya. praise the Lord. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். ஹalleluya. praise the Lord. கர்த்தர் நம்மளை நினைவு கூர்ந்து நம்ம சேர வேண்டிய கானானுக்கு சேர்ற வரைக்கும் கர்த்தர் நம்மளை அப்படியே நடத்தி சேர வைப்பார். நம்முடைய பங்கு என்ன? Lord, I remember you, O God. நான் உம்மை நினைவு கூறுகிறேன், உன்னை மறவாதபடி உண்மை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதல் இடம் கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். மத்தேயு 6:33 நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட தாம்பா பண்ணி ஆண்டவர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் தாம்பா பண்ணி சாப்பிடுவீங்க எனக்கு தெரியல. தாம்பானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்ட பராட்டா ஆர்டர் பண்ணும்போது டபுள் எக் பராட்டா கூட இருக்கு பாத்தீங்க. தாம்பா, அதுதான் ஐயா தாம்பா. ஆல் தி செஃப் அண்ட் தி குக்ஸ் ஹியர், பாஸ்டர் உங்களுக்கு தாம்பா வேணுமான்னு கேளுங்க. பாஸ்டர் ஆம் சொல்றேன். ஆண்டவர் நமக்கு தாம்பா பண்ணி கொடுக்க ஆசைப்படுறாரு. நம்ம ஏன் தாப்பா போட்டு மூடுறோம்? பாத்தீங்க ஃப்ளோல வந்துச்சு, அது நல்லா கை தட்டி இருக்கட்டும், பரவாயில்ல மன்னிச்சிருக்க பாஸ்டர். கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லெக்கோ மறுபடியும் சொல்லுவா, ஆண்டவர் நம்மளுக்கு தாம்பா பண்ணி கொடுக்க ஆசைப்படுறாரு, நீங்க ஏன் தாப்பா போட்டு மூடுறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் நம்மளை நினைவு கூறுறதுனால நம்ம அவரை நினைவு கூறுவோமாக. அவரை விட்டுற வேணாம். நம்முடைய கருத்தை அவர் பிடித்து கொண்டார், நம்மளை அரவணைத்தார், முத்தமிட்டார். அந்த கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம பார்க்கும்போது, கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம பார்க்கும்போது, அந்த குமாரன் அந்த வீட்டுக்கு வர்ற முன்னால அந்த தகப்பனார் அந்த குமாரனிடத்துல ஓடி போகிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய blessing பாத்தீங்களா? Before we could come to him, he comes to us. நம்ம அவர் அழையில சேர்றதுக்கு முன்பதாகவே அவர் நம்ம மண்டையில ஓடி வந்து கட்டி பிடித்து வஸ்திரத்தை போட்டு மோதிரத்தெல்லாம் போட்டு அவர் என்ன செய்யறாரு? அவன் குமாரன் என்னத்தமா நினைச்சாரு? அப்பா வீட்டுக்கு போகும்போது, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அவர் ரிஹர்ஸ் பண்றாரு. I'm going to my father's house, I'm going to say sorry to him. மன்னிப்பு கேட்க போறாரு. அவர் செஞ்ச தவறு எல்லாம் சொல்ல போறாரு. அதெல்லாம் ரிஹர்ஸ் பண்ணிட்டு அவரு வீட்டுக்கு திரும்பி போறாரு. ஆனா அப்பா என்னத்தமா செய்யறாரு? தூரத்துல இருந்து பார்த்துட்டாரு, மகனை பார்த்துட்டாரு. அதுதான் இருதயம், பிதாவினுடைய இருதயம். நம்முடைய தேவன் நம்மளை தூரத்துல இருந்து பார்க்கிறாரு. பாத்தீங்களா? யாராலும் பார்க்க முடியாது, ஆனா கர்த்தருடைய பார்வை கூர்மையாக அப்படியே வந்து நம்மள ஸ்பாட்லைட் வைக்கிறாரு. பாத்தீங்களா? எத்தனை ஜனத்தார் கூட்டம் இருந்தாலும் நம்ம எல்லாம் அவருக்கு செல்ல பிள்ளைதான். ஆமென் சொல்லுமா? எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அவருக்கு செல்ல பிள்ளைதான். அப்ப இந்த தகப்பனார் அந்த வீட்டுல இருக்கிறாரு, மகன் வர்றதை பார்த்துட்டாரு. இத்தனை நாள் அவர் ஏங்கி தவித்து இருப்பாரு, அழுது புலம்பி என் மகன் எங்க இருக்கிறான். அப்ப மகன் வருது, அவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டாரு. ஆண்டவர் நினைவு கூறாரு, அந்த மகனும் நினைவு கூறாருல, அப்பா வீட்டுல இருந்தா இந்த நிலைமை எனக்கு இருந்திருக்காது. அப்பா வீட்டுக்கு போனாதான் எனக்கு செழிப்பு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு. அந்த பக்குவத்துக்குள்ள, அந்த எல்லைக்குள்ள நான் வந்தேன்னா அப்பா நினைவு கூறாரு, மகனும் நினைவு கூறாரு.
God remembers us. நம்மளும் அவரை மறக்காதபடி நம்மளும் Lord you remember me. பரிசுத்த மகத்துவ பெரிய தேவன், நீங்க என்ன நினைவு கூறணுமா? 1008 பேர்கள் இருக்காங்க, ஆனா என்னுடைய பேரை நினைவு கூற முக்கியம் கொடுக்குறீங்களே. இவரும் நினைவு கூறாரு, மகனும் நினைவு கூறான், அப்பாவும் மகனும் குமாரனும் பிதாவும் அப்படியே அந்த நேரத்துல அதுக்கான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்துல லூக்கா 18 நினைக்கிறேன். It's a beautiful sight. அந்த மகன் பேசுறதுக்கு முன்னால அப்பா பேச விடல. Praise God. அதுதான் நம்மளுடைய தேவன். அவர் என்ன பண்றாரு, அவனுடைய சூழ்நிலையை மறைத்து போத்தி அவருடைய வஸ்திரத்தை கழட்டி. இன்ஃபேக்ட் the father runs to the son. Do you know, as a male dominant figure, யூத கலாச்சாரத்தில் you don't run, you know, long dress, you walk dignified, heads high up, chest up. உன்னுடைய அந்தஸ்தை நீ குறைச்சாரு, அவன் உன்ன இடத்துல வரணும், நீ போக கூடாது. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவன் வந்தாலும் வராட்டியா நான் அவன் இடத்துல போவேன். அவர் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்முடைய மெய்ப்பன் அப்படியே கண்டுபிடிச்சு தேடி அவர் கொண்டு வந்துருவாரு. அவர் தேடி கண்டுபிடிக்கிறதுனால தான் நம்மளால போக முடியுது. ஆண்டவர் இருதய கதவை அடைச்சிட்டாருன்னா நம்ம போகவே முடியாது. God has an open heart. அப்பா என்ன செய்யறாரு தெரியுமா, அப்படியே ஓடுறார் மகன் இடத்துல. ஓடி போய் உடனடியாக வஸ்திரத்தை கழட்டி அந்த வஸ்திரத்தை மகன் மேல வைத்து மோதிரத்தை வைக்கிறார். அப்ப நான் ஐடென்டிஃபை வித் நீ ஸ்டில் நீ என்னுடைய பிள்ளைப்பா, என்ன இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது எப்படி இருக்கு, நம்முடைய தேவன் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவ்வளவு நல்ல மேய்ப்பர். மோதிரத்தை விட்டு போட்டது மட்டும் இல்ல, கட்டி பிடித்து நல்ல ஒரு முத்தம் கொடுத்தாரு பாருங்க. I will follow this God. எனக்கு எவ்வளவு ஆப்ஷன் இருந்தாலும் I'm sorry, I will follow Jesus because he is the first one. அவர்தான் முதலாவது நேசித்ததுனால என்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. Remember his name. Hallelujah. இந்த Sunday, last Sunday of the year, we all know, திருப்பி சொல்லிட்டே இருக்கோம், last Sunday of the year is just calendar year தானே. ஏன்னா எந்த நாளிலும் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். Always give thanks. Have enough capacity in our life, data, space. Say, Lord, I give you thanks. I will praise you, Lord. Hallelujah. கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி. அந்த ஒரு ஆராதனை பாடல் அருமையாக worship team பாடினார்கள். அந்த ஒரு பாடலை நம்ம பாடி தேவனுக்கு நம்ம நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் கண்களை மூடி வாய் திறந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போமா? பா நன்றி 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 நன்றி. Don't need to wait for a song or music to be played, but we can just praise him. துதிப்போமா? ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரங்களை நாவுகளை திறந்து கொஞ்ச நேரம் அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். Always Lord, always we give you thanks Lord. ஓ எல்லா நேரத்திலும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா ஓ உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, மகிமையினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆண்டை நாங்க முடிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு Lord, at all times Lord we give you thanks Lord. நீங்க எவ்வளவு நல்லவங்க என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே, அறிந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உளையான சேற்றிலிருந்து எங்களை ஆண்டவரே குனிந்து தூக்கி கண்மலை மேல நிறுத்தினதை நாங்கள் மறக்காதபடி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாவு உம்முடைய புகழை அறிவிக்கும் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. ஹalleluya. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. நாவுகள் திறக்கப்படுவதாக இருதயத்தினுடைய ஆழங்கள் இருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை அப்படியே தொடர்ந்து ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமைக்கும் நிலைத்திருக்கும். ஓ நன்றி இயேசுவே. Call upon the name of Jesus. சொல்லுங்க சொல்லுங்க, துதியுங்க, ஆர்ப்பரிங்க. ஓ
ஓ விவரித்து போற்றுங்க, மகிமைப்படுத்துங்க. அவர் நல்லவர் என்று ஓ அறிவிங்க. பராக்கிரமமாக தேவன் நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது. ஓ பிரசித்தம் பண்ணுங்க. நல்லவர் நல்லவர் நல்லவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. ஓ நன்றி இயேசுவே. ஓ ரபஷக ரபகராரி அந்தர. ஓ ரபஷக. இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கோமா, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம். Extend your praise to your God. Extend it. இன்னும் நிறைய விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறோமா இல்லையா? எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறோமா இல்லையா? ஆடட் டைம் கொடுக்கிறோமா இல்லையா? ஆண்டவருக்கு இந்த நாளிலும் கூட கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி இருக்கிறாரு, இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி, என்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு, என் தேவன் இன்னார் என்று நான் அறிந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டு, நான் புரிந்து கொண்டு, இதோ ஒரு தூரமாய் இருக்கக்கூடிய ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். இதோ சமீபமாய் இம்மானுவேல் தேவன் நம் மத்தியிலே. ஓ இயேசுவே. அவருடைய நாமம், அவருடைய புகழ், அவருடைய கீர்த்தி, அவருடைய துதி, அவருடைய மகிமை. ஓ இயேசுவே. நீங்க சொல்ல சொல்ல பாட பாட ஜஸ்ட் மேபி இன்ஆடிபிளா இருக்கலாம். ஒருவேளை மற்றவங்களுக்கு கேட்கிற அளவுக்கு இல்லாம இருந்தாலும் கூட பரவாயில்ல. சிலருக்கு இந்த நல்லா சத்தமா துதிக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு உங்க அமைதலாக உங்களுடைய இருதயத்திற்கு. ஆனா அந்த அந்த சத்தத்தையும் கூட கர்த்தர் கேட்கிறார். ஆனா யாரும் இருதயத்தை அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஓ ஓ ஹalleluya. ஓ God, oh God, we praise you. ஓ நன்றி இயேசுவே. சிலருடைய கட்டுகள் வந்து லேசான கட்டு இல்ல, ஆனால் அந்த கட்டையும் கூட கர்த்தர் அறுத்திருக்கிறாரு. அந்த கட்டையும் கூட கர்த்தர் உடைத்திருக்கிறாரு. அந்த சங்கிலியும் கூட கர்த்தர் உடைத்திருக்கிறார் என்றால், உங்களுடைய நாவை கர்த்தர் திறக்க நீங்க அவரை துதிக்கும் போதும் கூட ஓ கட்டுகள் உடைக்கப்படுகின்றன. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நன்றி நன்றி. ஓ இயேசுவே. இயேசுன்னு சொல்லி அவர் ஆராதிங்களே. இயேசுவே. Come on, come on church, come on, sing his name. இயேசுவே. நல்லா பாடுங்க, நல்லா. ஒரு வார்த்தை தானே, ஒரே வார்த்தை ஆராதனை. இயேசு. Come on, open up your mouth. இயேசு, ஜீசஸ். இயேசுக்காக நான் பைத்தியக்காரனே இருக்கேன். இயேசுவே. பாசமா கூப்பிடுங்க. இயேசு. Come on, come on, just praise him, just praise him. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஓ மாறட்டும். ஓ இயேசு. அருமையானவர், ஓ அருமையானவர், 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 அருமையானவர். ஓ ஹalleluya, hallelujah. Jesus, Jesus. Those who call upon the name of the Lord will be saved. கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு உண்டு friends. நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நம்ம பட்சத்துல, தேவன் நம்ம பட்சத்துல இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யாரும் நமக்கு எதிராக நிற்க முடியாது. 1000 10,000 வலது பக்கத்துல இடது பக்கத்துல வந்தாலும் கூட அசைக்கப்படுவதில்லை. Make God your best friend today, friends. Don't wait for another tomorrow. Make God your friend now. He's already made you his friend. உங்களை அவருடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டாருன்னா, மகாபெரிய துரோகியாக தூரமாக இருந்த நம்மளை ஆட் பண்ணாருன்னா, நம்ம ஏன் அவரை ஆட் பண்ணக்கூடாது? ஆடிமீன், உங்களுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. முதன்மை நீங்க எடுத்துங்க ஆண்டவரே, நீங்க எடுத்துங்க. ஓ இயேசு.
நல்ல திறந்த உள்ளத்தோடு நாங்க படைக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை மலர வைக்கிறீங்களே, மகிழ வைக்கிறீங்களே, சிரிக்க வைக்கிறீங்களே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும், அப்பாவுடைய அன்பு அதுதான், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கபடி நான் வேண்டுகிறேன் ஆண்டவருடைய வசனத்தின்படி. Hallelujah. I want us all to smile. Put on a smile to Jesus. Appreciate Him. Not that we do not have tears in life. Not that we do not have pain in life, friends. ஆனா அந்த வலியில, அந்த கஷ்டத்துல, அந்த கண்ணீர்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கார் பாத்தீங்களா? அந்த புன்னகை வேற level. அது வேற மாதிரி ஒரு உறவு. I don't want any one of us to miss this opportunity to hold on to Jesus. Hold tightly to Him. சிலர் வந்து உங்க பில்லோ நீங்க டைட்டா அப்படியே பிடிக்கிறீங்களே தூங்கும் போது, சிலர் அந்த டெடி பேர் நீங்க பிடிக்கிறீங்க பாத்தீங்களா? Will you not hold on to this Jesus? Please do that, friends. I invite you to do that. ஒருவேளை that is your Bible, அந்த பைபிளை பிடிச்சிங்க, நல்லா கிராஸா பிடிச்சிங்க. இல்லைன்னா hold on, put your hands on your chest. Whatever you want to do today, as we end this year, this Sunday, we don't want to end it without Jesus. இயேசு இல்லாம அந்த புது வருஷத்துக்குள்ள போயிடக்கூடாது. இந்த வருஷத்தை முடிக்கும் போது இயேசு இல்லாம கூட முடிச்சிடக்கூடாது. All your worries, your cares, உங்க frustrations, இதுதான் அந்த மோமெண்ட். இயேசுவே 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 விட்டுறாதீங்க. எல்லாமே அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவார். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன், நல்ல நல்ல தகப்பன், நல்லவர், ரொம்ப நல்லவர். நீங்க இல்லாம நான் முன்னுக்கால வைக்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க இருக்கிறதுனால முன்கால நான் பின்னால வைக்க மாட்டேன். கலப்பையில கை வைத்து நான் திரும்பி பார்க்கறது போல போக மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? முன்கால வைத்து பின்னுக்கு வைக்க மாட்டேன். ஒண்ணு இயேசுக்காக இல்ல, ஒன்னும் வேணாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓ இயேசுவே, இயேசு இயேசு. வாங்கப்பா, உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. தாகத்தோடு வாஞ்சியோடு உங்களுடைய ஆலயத்துல வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்லா நிரப்புங்க ஆண்டவர், நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி. அப்பா இயேசுவே, come Holy Spirit ஆண்டவரே, இடம் கொள்ளாமல் ஆண்டவரை நிரப்புங்க, திருப்திப்படுத்துங்க ஆண்டவர். You are the only one who satisfies us, Lord. Inside out, Lord. Only one ஆண்டவர். எங்களை புரிந்து அறிந்து எங்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஆத்ம நேசர் நீர் தான் ஆண்டவர். If we have placed anything higher than you, Lord, forgive us. உங்களை நாங்க முதல் இடத்துல வைக்கிறோம், முன்னிலையில வைக்கிறோம் ஆண்டவரே. நடத்துங்க ஆண்டவரே. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க, அவங்களுடைய குடும்பத்தாரை அறிந்திருக்கீங்க, அவங்களுடைய வேலை, அவங்க படிப்பு, அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய ambitions எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை வந்து ஆண்டவரே எங்களை தாங்கி சுமந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. Thank you Jesus. உம்மை நாங்க நேசிக்கிறோம். நீங்க எங்களை நேசித்ததுனால நாங்க உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிரச்சனை எங்களை தாங்கி ஏந்தி செல்லட்டும் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறுகிறது இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இயேசு சொல்லுமா, இயேசு சொல்லுமா. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.